ஹாய் வணக்கம். நமக்கு மதியானம் ஒரு ஃபோன் வந்துச்சு. கிஷோர்னு ஒரு பிரதர் கால் பண்ணியிருந்தாரு. அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்க சித்தோடு டு சத்தி போகிற ரோட்டில் ஒரு டாக் அடிபட்டுருக்குங்க. 2 நாளாக நான் பார்க்குறேன் அதே இடத்துல இருக்குது. நேற்றெல்லாம் பிஸ்கட் வச்சுட்டு போனேன், சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி எதுவுமே சாப்பிடல. இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து தான் கால் பண்ணேன்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கே 2, 3 டாக் ரெஸ்க்யூ பண்ணி அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதுக்கே இன்னும் மருத்துவ உதவி சரியாக கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க தம்பி, நான் வீடியோ போட்டு பார்க்குறேன். ஏதாவது சப்போர்ட் கிடச்சா கண்டிப்பாக எடுத்துடலாம். இல்லைனா எப்படியாவது எடுத்துடலான்னு தான் இருந்தேன். எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை. அப்புறம் அந்த பையனை நீங்கள் ஆட்டோ பேசுங்க, நான் எப்படியாவது உங்களை நான் எடுத்துறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நமக்கு ரம்யான்னு ஒரு சிஸ்டர் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கொடுக்குற சிஸ்டர் எவ்வளோ கேட்குறாங்களோ நாமக்கல்ல இருந்து அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். உடனே பார்த்துட்டு அம்மா அந்த டாக்கை எடுத்துருங்கம்மா, நான் அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த பையனும் சொன்ன அடுத்த செகண்ட் எடுத்துட்டாப்புல. பாவம் அந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாப்புல. கிஷோர் மாதிரி இளைஞர்களும் முன் வரணும். ஏன்னா ரோட்டில் கிடக்குன்னு பார்த்து கடந்து போகாமல் இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த டாகை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும்போது மணி 6:30 ஆயிடுச்சுங்க. நானும் ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணேன். அவனுக்கு உடனே எக்ஸ்ரே தேவைப்பட்டது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். முன்னங்கால் 2லையுமே லாரி ஏற்றி இறக்கியிருக்காங்க. நல்லா அடிபட்டிருக்குங்க. மாவுக்கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 நாளைக்கு வந்து மாவுக்கட்டு இருக்கணும்னாங்க. 2 நாள் போர்டிங்கில் வைக்க சொல்லியிருக்கோம். 2 நாள் போர்டிங் 2, 3 நாள் போர்டிங்கில் இருந்துட்டு அந்த பையன் சபரிமலை போகிறாப்புல. போயிட்டு வந்து நான் ரெஸ்க்யூ பண்ணிக்கிறேங்க்கா, அது வரைக்கும் நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கங்கன்னு சொன்னாப்புல. அதனால் போர்டிங்லேயே வச்சாச்சுங்க. ரொம்ப 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 நன்றி கிஷோருக்கு. பட் உதவி ரம்யாவுக்கும். அவர் போகிறப்போ ஒரு செல்ஃபி கேட்டார், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஆல்.